ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் அலசிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ண போகிறேன். இந்த புளிக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெண்டைக்காயெலாம் கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற இந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போகட்டும். காய் கொஞ்சம் கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு வணக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் வரட்டும். வந்த பிறகு ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணங்கின பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு ஒரு பெரிய சைஸு வெங்காயம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கடைசியாக நம்ம வெந்தயமும் சீரகமும் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சதில் நம்ம பாதி மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசரு எடுக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொலைய விட்டு சாதத்தோட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.